ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேர் சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு. திராவிடத்தை எடுத்துட்டாரு. இந்து மதத்தை நிறைய பேர் இழிவுபடுத்துறாங்க. குறிப்பா மாற்று மதக்காரர்கள்லாம் கடவுளை சாத்தான்னு சொல்றது, பேய் பிசாசுன்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய இழிவா பேசுறாங்க, கொடுமையா பேசுறாங்க, ரொம்ப மட்டரகமா பேசுறாங்க. இவர் அந்த மாதிரி பேசுறவங்களை தடுக்க போறாரா? பெரியாரை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது அம்பேத்கரை பின்பற்றுங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னாக்கா காமராஜரை பின்பற்றுங்கிறாரு. இந்த 3 பேரோட பிலாசபியுமே டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம். உதாரணமா பெரியார் என்ன சொல்ற, தமிழ் காட்டுமிராண்டி பாஷைங்கிறாரு. பல வருஷமா இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன், முழு நேர அரசியல்வாதியா இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், மனசளவுலையும் மைண்டோட நல்லாவே ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஒண்ணு, வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னா ஆரம்பமே சரியில்லை, எல்லாம் கான்ட்ரடிக்ஷன். என்ன உங்களுடைய பாலிசின்னு இன்னும் தெரியல அப்படின்னும் போது, அப்ப ஆரம்பமே சரியில்லைன்னும் போது முடிவுக்கு எங்க போறீங்க நீங்க? என்னோட பாயிண்ட் அதான். ஓகே, எதுக்காக அரசியலுக்கு வராரு அதை சொல்லுங்க. நீங்க எதுக்காக அரசியலுக்கு வராரு? பாராளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிடல, ஆனா எங்களுடைய கட்சியினோட ஆதரவு வேற எந்த கட்சிக்கும் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் நோட்டால போய் ஓட்டு போட போறாங்களா? வணக்கம் திரு ரங்கராஜன். வணக்கம். தொடர்ந்து பல சப்ஜெக்ட் பேசி வரோம். மக்களும் ஆர்வமா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கிறாங்க. அதன் அடிப்படையில இப்ப அடுத்ததா விஜய் அவர்களை பத்தி பேசணும். ஹாட்டஸ்ட் டாபிக், எல்லாரும் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஊர் உலகத்தை பத்தி பேசும்போது தமிழ்நாட்டு அரசியலை பத்தி குறிப்பா அவங்க கிட்ட பேசி ஆகணும் இல்லையா? நடிகர் விஜய் அவர்கள் புதுசா கட்சி தொடங்கி அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் பேரே ஒரு டிஃப்ரெண்டாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. நிறைய கேள்விகள் இருக்கு கேட்கறதுக்கு. முதல்ல பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேர் சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு. திராவிடத்தை எடுத்துட்டாரு. மத்த ஆரம்பிச்சவங்க எல்லாருமே, கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாருமே, சீமானை தவிர மற்றவங்க எல்லாருமே திராவிட அப்புறம் முற்போக்கு பிற்போக்கு அப்படின்னு ஏதாவது வச்சுப்பாங்க. அந்த திராவிடத்தை எடுத்துட்டாரு. அது ஒரு இண்டிகேஷன், நான் திராவிடம் ஃபாலோ பண்ணலன்னு. ரெண்டாவது, ஆனா கழகத்தை விடல. அந்த கழகத்தை விடாது எனக்கு இன்னும் ஒரு தமிழ் உணர்வு அதிகமா வெளிப்படுத்த இது. அதுவே ஒரு தேசியவாதம் கிடையாதோ அப்படி மாதிரிதான் தோணுது. அது ஒண்ணு. ரெண்டாவது அவருடைய பிரின்சிபலா எதை வச்சிருக்காருன்னா, இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படிங்கிறது. அதுல என்ன பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் வச்சிருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு, எல்லா உயிர்களும் சமம் அப்படின்னு. ஆனா அங்க ஒரே ஒரு எனக்கு என்ன புரியப்பட மாட்டேங்குது, இல்ல வேணும்ட்டே அப்படி வச்சிருக்காங்களா, டெலிபரேட்டா செஞ்சிருக்காங்களாங்கிறது மட்டும் தான் நான் பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, வேற்றுமை எப்படி வருது அப்படின்னா செய்யற தொழில்னால. அந்த வேற்றுமை செய்யற தொழில்னால வரும்போது அந்த தொழில் மூலமா பெருமையும் வரும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இப்ப இந்த பெருமை எதுல வருதுன்னா செய்யற தொழில் மூலமா வருது அப்படிங்கிறாரு. அதைத்தான் உங்களுக்கு சனாதன தர்மத்துல வர்ணாசிரம கொள்கையில சொல்லியிருக்காங்க. 4 வர்ணம், ஜாதின்னு இவங்க புலம்பிக்கிட்டு இருந்தாலும் 4 வர்ணம் அவன் செய்யற தொழிலை பொறுத்துதான், பிறப்பால இல்ல அப்படின்னு ரொம்ப கிளியரா அழகா சொல்லியிருக்க. அவர் ஒரு 4 முக்கியமான பாயிண்ட தன்னுடைய அறிவிப்புல சொல்லியிருக்காரு. ஒண்ணு என்ன அப்படின்னாக்க, ஜாதி மதம் மொழி இல்லாத அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழல் இல்லாத அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. 4வது முக்கியமான பாயிண்ட் தான் அங்கதான் திருப்பி இடிக்குது. என்னன்னாக்க, தமிழ்நாடு தமிழ்நாட்டின் உரிமைகள்னு வேற சொல்லியிருக்காரு. 4 பாயிண்ட் அந்த அறிவிப்புல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதை அப்படி பார்க்கும்போது ஊழல் அது மலிஞ்சு கிடக்கு. அதை ஒருத்தர் எராடிகேட் பண்றோம்னு வராரு. அதை ஆல்ரெடி மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல, நம்ம எலெக்ஷன் பாண்ட பத்தி பேசணும், காங்கிரஸ் இன்னும் கேஷ்ல தான் வேணுங்கிறாங்க. அது இப்ப சப்போர்ட் பண்ணிருக்கலாமே இவரு, ஊழல் இல்லாத ஆட்சிக்கு. அதுக்கு வரப்போறாரா? நாளைக்கு இவருக்கு கேஷ்ல எலெக்ஷன் டொனேஷன் வந்துச்சுனாக்கா இவர் ஃபண்டிங் எப்படி கொண்டு வர போறாரு? ஊழல் இல்லன்னு சொல்றாரு, இவர் பாண்ட் வரியா கொண்டு வர போறாரு. ஏன்னா 1% ஓட்டு வாங்கி ஆகணும் பாண்டு வேணும்னாக்க. இல்லனாக்கா மக்கள் கிட்ட இருந்து கேஷை கலெக்ட் பண்ண போறாரா, இல்ல வேற ஏதாவது ஹவாலா டிரான்சாக்ஷன்ல வரப்போகுதா? எந்த மாதிரி ஃபண்டிங் இவருக்கு வரப்போகுதுன்னு நான் அடிக்கடி சொல்றது இதுதான் நண்பர்கள்ட்ட எல்லாம். ஒரு 50 பேர் உங்க எலெக்ஷன் உங்க பார்ட்டி ஆபீஸுக்கு டீ குடிச்சாலே 500 ரூபாய் ஆயிடும். 20 ரூபா வச்சா 1000 ரூபாய் ஆயிடும். அது மாதிரி தினம் வந்தானா எங்க போவீங்க ஃபண்டிங்க்கு? யார் உங்களுக்கு ஃபண்ட் பண்ண போறாங்க? அங்க ஊழல். அது ரெண்டாவது. இந்த ஒரு பாயிண்ட் ஊழலை பத்தி. இன்னொரு பாயிண்ட்
அவருடைய சமீபத்துல வந்த ஒரு சினிமால வந்து ஏதோ நிறைய ஊழல்லாம் நடந்ததுன்னு ரொம்ப பப்ளிக்கா இருக்குது. நான் வந்து எடுத்து சொல்ல விரும்பல, விவரமா பப்ளிக்ல இருக்கு. அப்ப அந்த ஊழலை பத்தி அவர் என்ன பேச போறாரு, அவர்கிட்ட என்ன பதில் இருக்கு அப்படிங்கறது தெரியணும். அதுக்கு அடுத்தது வந்து அப்படின்னா ஜாதி மத மொழி அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. இப்பனா மொழினா நீங்க வந்து அப்பனா என்ன தமிழ் மட்டும்தான் பேச போறீங்களா, இல்ல ஹிந்தி வேணான்னு சொல்ல போறீங்களா, திருப்பி ஒரு இந்தி எதிர்ப்பு வரப்போகுதா உங்ககிட்ட இருந்து, அது தெரியல. ஜாதி மதத்தை வந்து இழுத்திருக்காரு. ஜாதின்றது வந்து இன்னைக்கும் வந்து ஜாதி இல்லாம அரசியலே நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மதத்தை பத்தி பேசும்போது எனக்கு முக்கியமான சில கேள்விகள் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். மக்கள் அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டு பதில் சொல்றாங்கன்றத பார்ப்போம். இப்ப வந்து மதத்தை பத்தி பேசும்போது நான் என்ன கேட்கிறேன், அவர் வந்து இந்து மதத்தை நிறைய பேர் இழிவுபடுத்துறாங்க. குறிப்பா வந்து மாற்று மதக்காரர்கள்லாம் கடவுளை வந்து சாத்தான்னு சொல்றது, பேய் பிசாசுன்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய இழிவா பேசுறாங்க, கொடுமையா பேசுறாங்க, ரொம்ப மட்டரகமா பேசுறாங்க. இவர் அந்த மாதிரி பேசுறவங்களை தடுக்க போறாரா, பேசக்கூடாது எல்லா மதமும் சம்மதம்னு சொல்ல போறாரா, அது மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அது அவர் மக்களுக்கு அவர் பதில் சொல்லணும். அதுக்கு அந்த மாதிரி யாரெல்லாம் இழிவா மத்த மதத்தை பத்தி பேசுறாங்களோ, அதாவது குறிப்பா இந்து மதத்தை பத்தி பேசுறாங்களோ, அவங்கள அவர் தன்னுடைய கட்சியில சேர்க்காம இருப்பாரா, அதுக்கு அவர் பதில் சொல்லணும். இதெல்லாம் வந்து இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்திய அரசியல் சாசனம், அதை நான் முன்னாடியே சொன்னதுதான், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் இந்திய அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கையும் இருக்கிற யாருமே தனியா கட்சி தொடங்கலாம், அரசியல்வாதி ஆகலாம், மேல பதவிக்கு வரலாம், மக்களுக்கு நல்ல தொண்டு செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அது வரவேற்கத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா எப்ப வந்து இந்திய அரசியல் சாசனத்தை பத்தி நீங்க செய்ய போறீங்களோ அப்ப பிரிவினைவாதம் வரும். அந்த பிரிவினைவாதம் தான் அடுத்த இதுலயே உடனே வருது. தமிழ்நாட்டின் உரிமைகள் அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமை இப்ப இல்ல, இவர் எதை வாங்கி கொடுக்க போறாரு, யார வந்து மயக்க பாக்குறாரா இல்ல வந்து மிஸ்கைடு பண்றாரா அப்படின்றது. தமிழ்நாட்டுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கிறேன், நான் தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமை இல்ல, சரியான அளவுல பணம் வந்து சேரலன்னு சொல்ல போறாரா, இல்ல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது பழைய பல்லவியை பாட போறாரா, என்ன உரிமை இப்ப இல்ல. சென்ட்ரல் அலோகேஷன் நிர்மலா சீதாராமன் ஒயிட் பேப்பர் கொடுக்கறேங்கிறாங்க, என்ன உரிமைன்னு கேக்குறீங்க நீங்க? நீட் வேணாம்னு சொல்ல போறீங்களா? அதுதான் மெடிக்கல் காலேஜ் ஆஃப்டர் மெடிக்கல் காலேஜ் திறந்து நீட்டே இல்லாம பண்ணிட போறாங்க ஒரு ஸ்டேஜ்ல. சோ இந்த அப்ப வந்து இந்திய அரசியல் சாசனம்னு சொல்லிட்டு பின்னாடியே தமிழ்நாட்டின் உரிமைன்னும் போது அது கான்ட்ரடிக்டரியா இருக்கு எனக்கு. இந்த 4 பில்லர் அவர் பத்தி பேசியிருக்காரு. இதை தவிர வந்து எனக்கு சில விஷயங்கள் என்ன தோணுதுனாக்கா, அவர் வந்து தன்னுடைய படத்துல சினிமால இல்ல பல மேடைகள்ல பேசும்போதெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாரை பின்பற்றுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து பெரியாரை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து அம்பேத்கரை பின்பற்றுங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னாக்கா காமராஜரை பின்பற்றுங்கிறாரு. இந்த 3 பேரோட பிலாசபியுமே டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம். உதாரணமா பெரியார் வந்து என்ன சொல்ற, தமிழ் காட்டுமிராண்டி பாஷைங்கிறாரு. இவர் வந்து மொழிவாதியில மொழி வாரியா பிரிவினை கூடாதுங்கிறாரு. அப்பனா தமிழையே பிரிவினைவாதியில கொண்டு வர போறீங்களா, இல்ல என்ன செய்ய போறீங்க? பெரியார் வந்து வீட்டுல இருக்கிற சர்வன் மெய்டு கிட்ட கூட நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு இங்கிலீஷ்ல தான் ஆதரிச்சாரு. இவர் அதை எடுத்து செய்ய போறாரா, அதுவும் தெரியாது. சரி, அடுத்தது வந்து அம்பேத்கர் வந்து பெரியார் வந்து அம்பேத்கருடைய ரிசர்வேஷன் பாலிசிக்கு அகென்ஸ்டா இருந்தார். அவர் பெரியார் வந்து மற்ற ஜாதிகள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அதைத்தான் அவர் பிராமணத்துவத்துக்கு எதிர்த்தா செஞ்சாரே தவிர, அம்பேத்கர் மாதிரி வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு ரிசர்வேஷன் பாலிசி கொண்டு வந்த போது தலித்தை வந்து பெரியார் சப்போர்ட் பண்ணதவே இல்லை. அது வந்து 5500 பேஜ் திராவிடர் கழகத்துல பெரியாரிசத்தை பத்தி புக் இருக்கு. அதுல சிலதான் நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து பெரியாரின் மறுபக்கம்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு புக், அதையும் படிச்சு பார்க்க சொல்லுங்க. அதுல எல்லாம் பல விவரங்கள் இருக்கு. சோ இவர் வந்து பெரியார சொல்றாரு, அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுங்கன்றாரு, காமராஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திராவிட கழகங்கள் எல்லாமே ஒரே குட்டையில ஊறின மட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவரை ஃபாலோ பண்ண போறாரா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இது ஒரு பக்கம். அதுக்கு மொத்தம் இவருக்கு என்ன பிலாசபி, இவருடைய பார்ட்டியோட பிரின்சிபிள்ஸ் என்ன, ஐடியாலஜி என்ன அப்படின்னு. ஐடியாலஜியே இனிமே தான் வரப்போகுது. பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ண எல்லாம் சொல்லலாம், ஆர்கியூ பண்ணலாம். நான் வந்து பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ண போறேன், அதுக்கப்புறம் ஐடியாலஜி கொண்டு வருவேன், நான் இப்ப இந்த தேர்தலில் போட்டியிடல, அதெல்லாம் சொல்லலாம். பட் ஒரு பேசிக்கா வந்து தன்னுடைய அறிவிப்பு வரும்போது இதுதான்ப்பா என்னுடைய பார்ட்டி ஐடியாலஜி, தமிழ் தேசியவாதமா, அதுக்கு ஏற்கனவே சீமான் ஒருத்தர் இருக்காரு, இல்ல நேஷனலிஸ்டா இருக்க போறாரா, அதுக்கு அண்ணாமலை ஆல்ரெடி இருக்காரு, அவரு எங்க இவரை விட. இது என்ன பிரச்சனை, எதனால இந்த பார்ட்டி அவசரமா வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு படுது அப்படின்னா,
மிகப்பெரிய ஒரு எழுச்சி தமிழ்நாட்டுல பாக்குறோம். இளைஞர்கள் குறிப்பா அண்ணாமலை பின்னாடி போயிட்டாங்க. நல்லா அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க லீடரா. சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடரா வந்துட்டாரு அவரு. இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சில பேருக்கு தோணி இருக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் கருதுறது. அதனால ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா இளைஞர்களை குறிப்பா மாத்திரத்துக்காக ஆரம்பிச்ச பார்ட்டியோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது மக்கள் அதுக்கு சொல்லணும், பதில் சொல்லணும். இது தவிர எவ்வளவோ கான்ட்ராக்ஷன் இருக்கு. இப்ப அவர் ஒரு சோசியலிஸ்டா இருக்க போறாரா, இல்ல ஒரு கம்யூனிஸ்டா வர போறாரா, அவருடைய பிலாசபி எல்லாம், இல்ல கேபிட்டலிஸ்டிக் அவுட்லுக் இருக்க போகுதா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் கான்ட்ராக்ஷன். எதனால சொல்றேன்னு கேளுங்க. தன்னோட ஒரு படத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு முக்கியமா பிஜேபி அட்டாக் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த படம் கூட. ஆனா அதுக்காக யாரும் சர்டிபிகேட் கொடுக்காம இல்ல, ரிலீஸ் பண்ணாங்க. இங்கதான் தகராறு நடக்கும். சென்ட்ரல்ல யாரும் அந்த சர்டிபிகேஷன்லாம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன்ல எந்த இதுவும் தடையும் இல்ல, ஃபுல்லா சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்ன சொன்னாரு அந்த படத்துல அப்படின்னா, டாக்டர்கள்லாம் 5 ரூபாய் வாங்கிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணணும் ஏழைகள் கிட்ட அப்படின்னாரு. நடக்கிற காரியமா இது நடக்கவே நடக்காது. அந்த சமயத்துல அவர் தன்னை ஒரு கம்யூனிஸ்டாவோ இல்ல ஒரு சோசியலிஸ்டாவோ காமிச்சுக்கிறாரு படத்துல. சரி, அது கரெக்ட், நல்ல எண்ணம் தான், ஏழை மக்களுக்கு மிக உதவியான திட்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே அவர் என்ன செய்யறாரு, தன்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது, எனக்கு தெரியும் எங்க வீட்டுக்கு வந்த ஒரு டிரைவர் சொன்னாரு, நாளைக்கு நான் வரமாட்டேன்னு. கேட்டதுக்கு என்ன சொன்னாரு, படம் பார்க்க போகணும்னாரு. ரசிகர் மன்ற ஸ்பெஷல் ஷோ, 1000 ரூபாய் டிக்கெட். அப்ப நீ 5 ரூபாய்க்கு டாக்டரை உயிர் காக்கும் தொழில் செய்யறவங்கள நீ 5 ரூபாய்க்கு வான்னு சொல்ற, சர்வீஸ் பண்ணுங்கிறாங்க. ஆனா உன் படத்தை ஒரு 3 மணி நேரம் பாக்குறதுக்கு சிம்பிள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீ 1000 ரூபாய் டிக்கெட் வைக்கிற. ஏன் அதை 5 ரூபாய்க்கு வைக்க வேண்டியதான? ரசிகர் மன்றம் உங்க பின்னாடி தானே இருக்காங்க, எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டிவா தானே இருக்காங்க. இன்னைக்கு அவங்க தானே உங்களுக்கு அரசியல் கட்சி ஆன உடனே அதே ரசிகர்கள் தானே நாளைக்கு தொண்டர்களா மாற போறாங்க, அரசியல் தொண்டர்களா. அவங்களுக்காக நீ 5 ரூபாய்க்கு ஃப்ரீயா சினிமா பாக்குறதுக்கு அளவு. அப்ப தன்னுடைய இதுன்னு வரும்போது அவர் கேபிட்டலிஸ்டா இருக்காரு, அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது அவர் சோசியலிஸ்டாவும் கம்யூனிஸ்டாவும் மாறுறாரு. இதுலயும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதா எனக்கு படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எங்க எதனால இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய பிலாசபி. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்ப ஆல்ரெடி மீடியால, சோசியல் மீடியாலையும் சந்த மீடியாலையும் ரெகுலர் மீடியாலயும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. நான் அந்த கமெண்ட்டுக்குள்ள போக விரும்பல. எனக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சதுல என்னென்ன உடன்பாடு இல்லையோ, எனக்கு எது கான்ட்ரடிக்டரியா படுறதோ அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஓகே, அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை, உங்களுடைய கருத்தை ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு. இத்தனை கேள்விகள் முன்ன வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறாரு, பல வருஷமா இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன், முழு நேர அரசியல்வாதியா இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், மனசளவுலையும் மைண்டோடையும் நல்லாவே ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது இப்ப கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு கொள்கை என்ன, மற்ற விஷயங்கள் என்ன, யார் யார் எப்படி பொறுப்பு, எப்படி செயல்பாடு, நிர்வாகிகள்னு எல்லாரையும் அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல ஆரம்பிக்கிறோம், கட்சி தொடங்கிட்டு விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஃபாலோ அப் விஷயங்கள் எல்லாமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படி கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இதுக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்படி கிடையாது, அதைத்தான் சொல்றேன். நீங்களே தான் இப்ப சொன்னீங்க, பல வருஷமா நான் தயாராகிக்கிட்டேன் அரசியல்ல வரத்துக்குன்னு சொல்றவரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் ரெடியா வச்சிருக்கணும். தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை என்னங்கிறத முதல்ல செஞ்சிருக்கணும். இப்ப பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பாலிசி ரொம்ப சிம்பிள். இல்ல, பிஜேபி எடுத்துக்கிட்டா அவங்க பாலிசி ரொம்ப சிம்பிள் அப்படின்னா அதுதான் சொல்ல வரேன். விஜயோட பாலிசி இப்படி இருக்கலாம், பிஜேபி பாலிசி அப்படி இருக்கலாம், உடனே சொல்றது சொல்ல இருக்கணும். கட்சி இங்க பாருங்க, எப்பவுமே ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னன்னா, வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் அப்படின்வாங்க. ஆரம்பமே சரியில்லை, எல்லாம் கான்ட்ரடிக்ஷன். என்ன உன்னுடைய பாலிசின்னு இன்னும் தெரியல அப்படின்னும் போது, அப்ப ஆரம்பமே சரியில்லைன்னும் போது முடிவுக்கு எங்க போறீங்க நீங்க? என்னோட பாயிண்ட் அதான். நீ ஆரம்பிக்க, நீங்க சொல்றீங்க, நீங்களே தான் சொன்னீங்க, பல வருஷமா நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அரசியல்ல வரத்துக்கு அப்படின்றதுக்கு. ஓகே, எதுக்காக அரசியலுக்கு வராரு அதை சொல்லுங்க. நீங்க எதுக்காக அரசியலுக்கு வராரு? எல்லாரும் யார் இப்ப இருக்க அரசியல்வாதிகள் எதுக்காக வந்திருக்காங்களோ அதே மாதிரி அவரும் மக்களுக்காக வராரு. அரசியல் கிடையாது. அவருடைய அறிவிப்புல நீங்க படிங்க. அந்த அறிவிப்புல என்ன சொல்றாருன்னா, மக்கள் நல பணிங்கிறது என்னுடைய ரசிகர்களை வச்சு நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா சில ஏரியால அரசியல் கலக்காம இன்னும் திறமையா இன்னும் அதிகமா என்னால அந்த பணிகளை செய்ய முடியல, அதனால நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? நீங்க படிங்க அந்த அறிவிப்பை. சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லியிருக்காரு. சரி, இப்ப அதை பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இப்ப
அரசியலுக்கு வந்துதான் ஒரு மக்கள் நல பணி செய்யணும் அப்படிங்கிறது அவசியமா? நம்பர் 1 பாயிண்ட். அந்த மாதிரி வராம எத்தனையோ இயக்கங்கள் இவர் சொல்ற பணிகளை, நற்பணிகளை விட பல மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு நற்பணிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, கர்நாடகால சிவகுமார சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு குருஜி, சிவகுருஜி. அவருடைய எம்பையர்னே சொல்லுவாங்க. அங்க போய் பாருங்க நீங்க. பெரிய காலேஜ், ஸ்கூலு, ஆசிரமம், ஹாஸ்டல், எல்லாம் ஏழை பசங்க, எல்லாம் ஏழை மாணவர்கள், எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீயா தங்கறதுக்கு இடம் தும்கூர் பக்கத்துல இருக்கு கர்நாடகால. அவர் செய்யாத மக்கள் நல்ல பணி மத்தவங்க செஞ்சிட போறாங்க. அவர் அரசியலுக்கு வந்துதான் செஞ்சாரா என்ன? இரண்டாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். RSS எடுத்துக்கங்க. வெள்ளமா பூகம்பமா முதல் ஆளா போய் நிக்கிறாங்க, செய்யறாங்க பணி. அவங்க என்ன அரசியலுக்கு வந்துட்டாங்களா? நீங்க உடனே சொல்லலாம் அவங்களுடைய ஆஃப் ஷூட் தானே பிஜேபின்னு. அவங்க வரல, இல்ல, அதுதான் முக்கியம். ஆனா அவங்க வராம இருந்தாலும் நலப்பணி செய்யறாங்களா இல்லையா? அதனால இது என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்நாமர்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வந்தாதான் என்னால மேன்மையான நற்பணிகள் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு சப்பக்கட்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும். சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது பொருளாதார அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க, அரசியல் சீர்திருத்தம்ன்ற வார்த்தையும் கவனிங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பவர் வேணும் இல்லையா? அதிகார பலம் வேணும் இல்லையா? நன்மை செய்யறதுக்கு, பொது சேவை செய்யறதுக்கு நிறைய பேர் தான் இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி. பட் சில மாற்றங்கள் பவர்ஃபுல்லா கொண்டு வர அதிகாரம். சரி, ஓகே, ஐ அக்ரி வித் யூ. ஒரே ஒரு பாயிண்ட்ங்க, இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா இப்ப இருக்கிற அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு பதவி ஏற்ற பின் அரசியல் சட்டத்தை மாத்த போறாரா? சொல்லுங்க. இல்ல, மாத்த போறது இல்ல. சரி, அப்படியே இந்திய அரசியல் சட்டத்தை மாத்தணும்னா அவர் எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுவிட்டு நான் ஸ்டேட் எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், ஆனா அரசியல் அமைப்பை சில சீர்திருத்தங்களை கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வர முடியும்? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நீங்க தமிழ்நாடு அசம்பிளில நீங்க சீஃப் மினிஸ்டரா என்ன லா பாஸ் பண்ண போறீங்க? அது அவுட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட்ல இட் இஸ் அகைன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்னத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒன்னும் இல்ல, நீட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆர்டினன்ஸ் போட்டாங்க, பாஸ் பண்ணாங்க பில்லு, சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆச்சு? ரிஜெக்டட். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க இதெல்லாம் சொல்லறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க அதை பத்தி படிக்கும் போது நார்மலா எழற கேள்விதான் எனக்கும் எழுந்ததுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இப்ப பொருளாதார சீர்திருத்தம்ங்கிறீங்க. என்ன பொருளாதார சீர்திருத்தம்? நீங்க வச்சிருக்கிற கொள்கை அடிப்படையிலே பிறப்போக்கும் எவ்வளவு உயிர்க்கும், அதுல நான் சொன்ன மாதிரி செய்தொழில் வேற்றுமை யான் அப்படின்றது, அதுலதான் பெருமைன்னு வருது. அப்ப வேற்றுமை இருக்கத்தானே இருக்க போகுது. எல்லா மக்களும் ஒரே சமமா இருக்க முடியவே முடியாது எந்த சொசைட்டிலுமே. இது நான் சொல்லல, பெரிய பெரிய பொருளாதார மேதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆபீஸ்ல இருக்கிற ஜெனரல் மேனேஜரும் ஒரு பியூனும் ஒன்னா இருக்க முடியுமா? 2 பேருக்கும் பென்ஸ் கார் கிடைக்குமா? கம்பெனில இருந்து கிடைக்காது. வேற்றுமை என்பது இருக்கத்தான் இருக்கும். அந்த பொருளாதார மேன்மைங்கிறது எதை கொண்டு வர்றாரு? அது ஆல்ரெடி இப்ப மோடிஜி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதுல உங்களுக்கு இன்னைக்கு சொல்ற இன்டர்நேஷனல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துல $10,000 பர்சனல் இன்கமா இருக்கும் பர் பர்சன் இன் இந்தியா அப்படின்னா $10,000 அப்படிங்கிறது ஈக்குவல் டு கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபாய். என்ன பொருளாதாரம் எதிர்பார்க்கறீங்க? நம்ம பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையல, எங்கேயோ இருந்தோம். ஃப்ரெஜைல் 5ல இருந்து இன்னைக்கு 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஃப்ரெஜைல் 5ல இருந்து நீங்க என்ன பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண போறீங்க? யாரோட பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண போறீங்க? சொல்லுங்க. ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லக்கூடாது. அறிவிப்புல இருக்கிறது நீங்க த்ரெட் பேரா ஒரு வார்த்தையை அனலைஸ் பண்ணி எடுத்தா கூட கொஞ்சம் படிச்சு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி சந்தைகள் வரத்தான் வரும். அதான் சொல்லியிருக்காரு சார், நிர்வாக சீர்கேடுகள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரமும் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதி மத ஊழலுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஊழல் மலிந்து இருக்குங்கிறதுக்கு நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன் நான். சரி, ஜாதிக்கு வரேன். இப்ப ஜாதிக்கு நான் வரேன். இந்து மதத்தை இழிவுபடுத்துறவங்களை என் கட்சியில சேர விட மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுப்பாரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மாநிலங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டையே எடுத்துக்கங்க, எவ்வளவு கன்வர்ஷன், ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் நடக்குது. இதெல்லாம் தடுக்க போறாரா? இல்ல ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போறாரா? இல்ல மாற்று மதத்தினர் இந்து மதத்திலிருந்து காப்பி அடிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்களா, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்ல போறாரா? எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறாங்க. நீங்க போய் பாருங்க அவங்களுடைய இதெல்லாம். அவங்களுடைய மத கடவுளுக்கு அவர் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எல்லா வேஷமும் போட்டுருக்காங்க.
திருப்பதி பாலாஜில இருந்து விநாயகர்ல இருந்து எல்லா வேஷம் போடுறாங்க, கொடிமரம் வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. வித்யா ஆரம்பம்னு நெல்லுல ஆனா எழுத வைக்கிறாங்க. அது இந்து மதம் சார்ந்தது. நீங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்த ஜாதி மதம் ஒழிப்புங்கிறது நல்ல எண்ணம். அதுல எப்படி கொண்டு வரணும்னா, இப்ப அண்ணாமலை சொல்றாருல்ல, அன்னைக்கு அவர் சர்ச்சுக்கு போன போது அவரை விரட்டி அடிச்சாங்கல்ல, அங்க உள்ள நீ யாரா இங்க வர்றதுக்குன்னு. அது கைக்கூலிகளா இருக்கலாம், வேற அன்வான்டட் எலிமெண்டா இருக்கலாம், பேட் எலிமெண்டா இருக்கலாம். ஆனா அவர் போனார்ல, அந்த மாதிரி உங்களால செய்ய முடியுமா? அதுதான் ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்கன்னா நான் கேட்கிறேன். சும்மா ஜாதி மதம் அதெல்லாம் வேற்றுமை எல்லாம் களைஞ்சு எடுத்துட்டு செய்வேன் அப்படிங்கறத விட இந்த மாதிரி நீங்க பதில் சொல்லுங்க. ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன இது கேட்கிறேன். இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க இப்ப வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட போவதில்லை அப்படிங்கிறாரு. சரி சரி, இருங்க நான் சொல்லிடுறேன். என்ன சொல்ல வரேன்னா, பாராளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிடல, ஆனா எங்களுடைய கட்சியினோட ஆதரவு வேற எந்த கட்சிக்கும் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எந்த கட்சி அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் நோட்டால போய் ஓட்டு போட போறாங்களா? இல்ல சார், அத தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அப்படி சொல்றாரு அவரு. நான் என்ன கேட்கிறேன், பாராளுமன்ற தேர்தல்ல யாருக்கும் ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த கட்சி தொண்டர்களை அவர் என்ன வழியில கொண்டு போறாரு? நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு இன்டைரக்டா சொல்றாரா, இல்ல நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரா? அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. அதாவது நீங்க லிங்க் பண்ணி பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி அறிவிப்பு மட்டும் வெளியிட்டாரு, சட்டமன்றம் தான் ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு அப்புறமா சொல்லி இருந்திருக்கணும்னு சொல்ல வரீங்க, கரெக்ட்டுங்களா? அப்ப பார்லிமெண்ட்டுக்கு அவருடைய நான் லிங்க் பண்ணல, நான் ஒன்னும் லிங்க் பண்ணல, அவர் சொன்னதை நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். அவர் நோட்டாவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல போறாரா, இல்ல யாருக்கு வேணா ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போறாரா? ரைட். இப்ப இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவர் இன்னொன்னு சொல்றாரு, நாங்க எந்த கட்சியோடையும் ஆதரவே கிடையாது அப்படின்னும் போது நாளைக்கு அப்பனா கூட்டணி அரசியலுக்கு வரமாட்டார் அவரு. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க, சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் மட்டும்தான் தனி கட்சியா ஆட்சியில அமர்ந்தது மத்தியில. அதுக்கு அப்புறமா மாநிலங்கள்ல ஈவன் டிஎம்கே கூட 1967 இருந்து சொல்றேன், பல மற்ற கட்சிகளோட கூட்டு சேர்ந்துதான் கூட்டாட்சி தான் நடந்திருக்கு. இப்பதான் ரீசெண்டா உங்களுக்கு சொல்றேன், குஜராத், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் அசாம், இந்த மாதிரி சில இடத்துல மட்டும்தான் தனி கட்சியினோட ஆட்சி நடக்குது. டெல்லி விட்டீங்களே, டெல்லி ஓகே, அது சின்ன யூனியன் டெரிட்டரி தானே அது. அதனால நான் ஜெனரலா சொல்றேன், ஒரு 2-3 எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, ரைட், இப்ப இவர் நாங்க மத்த கட்சிகளோடய இல்ல அப்படின்னும் போது அப்பனா நாளைக்கு தமிழ்நாட்டு அரசியல் 26ல கூட்டணி கிடையாதுன்னு சொல்ல போறாரா? அப்ப கூட்டணியோட போவாருனாக்க எந்த கட்சியோட போவாரு? எந்த கட்சியோட போவாருன்னா அந்த கட்சியில ஊழல் மலிஞ்சு இல்லாம இருக்கும்ன்றத நம்பிக்கை இருக்கா அவருக்கு? அதை அஷ்யூர் பண்ண முடியுமா? எவ்வளவு கேள்விகள் வருதுங்க. அதனால இப்ப என்ன அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்தியா ஃபாஸ்டா வளர்ந்துட்டு வருது. போற போக்குல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. 3வது இடத்துக்கு வந்துருவோன்றாங்க. 2047 நம்ம வளர்ச்சி அடைந்த நாடாயிடுவோம், வளரும் நாடுல இருந்து வளர்ச்சி அடைந்த நாடாயிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லல, பல இன்டர்நேஷனல் ரேட்டிங் ஏஜென்சிஸ், பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கு. ஜெஃப்ரீஸ்னு ஒரு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர் குரூப் இருக்குங்க, 10 கோடி பேர் அயோத்தியால விசிட் பண்ணுவான்றாங்க. அதே ஜெஃப்ரீஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, மெக்கால வருஷத்துக்கு 2 கோடி பேர் தான் வராங்களாம், வாட்டிகன்ல அதை விட கம்மி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தான் ஒரு சிலரை ஐயோ இந்தியா வேற மாதிரி போயிடுமோ, நம்மளுடைய கிறிஸ்துவ மயமாக்கல் உலகத்தையே அதிலிருந்து நழுவிடுமோ, அதனால நம்ம இப்பயே இந்த ஹிந்தியில ஒரு வேர்டு சொல்லுவாங்க, கப்ஜா கரோ அப்படின்னு, அதாவது அப்படியே புடுங்கி எடுத்துக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அஜெண்டால இருக்காங்களா? இதெல்லாம் கேள்விகள் வரத்தான் வரும். ஏன்னா நான் சொல்லல, ஜெஃப்ரீஸ் சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ்ங்கிறது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் மோஸ்ட் இன்வெஸ்டிங் பேங்க் இன்வெஸ்டர்ஸ். அவங்க 10 கோடி பேர் அயோத்தியாவுக்கு வருவான்றாங்க. அயோத்தியாவோட எக்கானமியே $1 trillion மேல போகுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ந்த நாட்டை நம்ம கையை விட்டு போயிடுமோன்ற மிஷனரிஸனுடைய ஒரு பிளானா கூட, கேம் பிளானா கூட இது இருக்கலாம்னு எனக்கு படுது. அதனால எவ்வளவோ சந்தேகங்கள், எவ்வளவோ இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க நினைக்க தோணுது, எனக்கு இங்க நினைக்க தோணுது இந்த மாதிரி. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, அவங்க ஆளே தான் சொல்றாங்க, 2 கோடி பேர் தான் வராங்களாம் இதுல மெக்கால.
சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா ஹேஸ் அரைவ்ட் இன் த வேர்ல்ட் அண்ட் இட் இஸ் டேக்கன் த போல் பொசிஷன் இங்கிலீஷ்ல எழுதுறாங்க சில பேர். அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்தியா. ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டுல நாளைக்கு நம்மளால வளர முடியுமா? நம்ம இவர் ஜாதி மதம் ஜாதி மதம்னு பேசுறாரு, ஏன் உங்க மிஷனரி கிட்ட சொல்லுங்க. ஐயா வந்து இந்தியா வந்து இன்னொன்னு சொல்றேன் இந்த விதத்துல, அதே ஜெஃப்ரிஸே சொல்லியிருக்காரு. என்ன சொல்ற, டேவிட் ஃப்ராலின்னு ஒருத்தர் இருக்காரு, மரியா விருத்துன்னு ஒருத்தர் இருக்காங்க, இவங்க எல்லாம் ஃபாரினர்ஸ். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களா, as long as India is a Hindu majority country it will be secular அப்படிங்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் சொல்லல. அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, ஒரு அயோத்தியா வளருதா, நம்ம நாடு அப்படிங்கிற இதுல அவர் இருக்க போறாரா? அப்ப வந்து மிஷனரிஸ கண்ட்ரோல் பண்ண போறாரா? அவங்க சொல்றத கேட்காம இருக்க போறாரா? சொல்லுங்க. சார் ரைட் சார். ஏகப்பட்ட கேள்விகள் எல்லா பக்கமும் யோசிக்கிறீங்க. அதாவது இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருத்தர் அரசியலுக்கு வந்தா எப்படிப்பட்ட விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, அதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா. இன்னும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து இந்த அளவுக்கு தீவிரமா ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு டீப்பஸ்ட் லெவல்ல வந்து அனலைஸ் பண்ண முடியுமான்றதே என்ன வியப்பா பாக்குற மாதிரி தான் இருக்கு. பட் இப்ப நீங்க நீங்க சொன்னீங்கல்ல பொது விமர்சனத்துக்கு ஆளாவாங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் அத அதுலயே ஒரு விஷயம், சொல்லுங்க சொல்லுங்க. அரசியலுக்கு வந்தா விமர்சனத்துக்கு ஆளாகணும், அதுவும் பொது விமர்சனத்துக்கு ஆளாகத்தான் ஆகணும். ஏன்னா யூ பிகம் அ பப்ளிக். ஓகே, யூ என்டர் த பப்ளிக் அரேனா. அது ஓகே. இப்ப இங்க நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, இவரை பத்தி வைக்கிற விமர்சனங்களுக்கு நான் வந்து சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன். நிறைய பேர் லேடிஸ்னு பார்க்காம மிக கேவலமா இழிவா பதில் போடுறாங்க. அவங்க வாயை அடக்க பாக்குறாங்க. இவர் அதெல்லாம் ஒத்துக்கிறாரா? இவர் அதெல்லாம் அப்ரூவ் பண்றாரா? ஏன் தன்னுடைய கேடரையோ இல்ல இவர் சொல்லலாம் என்னோட கண்ட்ரோல்ல இல்லைன்னு. அப்ப எப்படி அவர் தலைவராக முடியும்? ஒரு தலைவன் அப்படின்னா, இப்ப அண்ணாமலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, மோதியே சொல்றேனே, இங்க ஒரு நடந்த வந்து திருச்சியில நடந்த மாநாட்டுல நம்ம முதலமைச்சர் எழுந்து பேசும்போது எல்லாரும் மோதி மோதின்னு கட்டினாரு. அவர் என்ன சொன்னாரு? அமைதியா இருங்க அப்படின்னு. அதுதான் வந்து மெச்சூரிட்டி, அதுதான் விவேகம். இவர் வந்து தப்பிச்சுக்க முடியாது. எனக்கு தெரியாது, யாரோ வந்து எங்க தொண்டர்கள் பேர்ல இது எழுதுறாங்க, போடுறாங்க விமர்சனத்தை வந்து எங்களால ஏத்துக்க முடியலன்றதுக்காக அவங்க கண்டபடி எழுதுறாங்கன்னு நீங்க தப்பிச்சுக்க முடியாது அதுல இருந்து. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து has got a great influence. மக்கள் மேல அபரிமிதமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களை விமர்சனம் செய்யறாங்கன்றதுக்காக நீங்க வந்து சரியான அண்ணாமலை பத்தி செய்யாத விமர்சனமா, மோதியை பத்தி செய்யாத விமர்சனமா? ஆனா விமர்சனம் அவருடைய தொண்டர்கள்லாம் பயங்கரமா பேசுறாங்க, பயங்கரமா கருத்து தெரிவிக்கிறாங்க. லேடிஸ்னு கூட பார்க்காம கண்டபடி. நான் சிலது படிச்சேன், ரொம்ப மோசமா இருந்தது. சோ இது மாதிரி இருக்கிற நிலைமையில வந்து அவர் எங்கேருந்து, என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு அகென்ஸ்டா இவரை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு தான் தோணுது. ரைட். நீங்க இன்னும் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார். அண்ணாமலைக்கு அகென்ஸ்டா அவருக்கு வர ஆதரவை எந்த விதத்திலயாவது குறைக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. பட் he has crossed all those level. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல லீடரா ஆரம்பிச்சாரு, டிரான்ஸ்பர்மேஷனல் லீடரா வந்தாரு, இப்ப மக்கள் அக்செப்ட் பண்ண லீடரா ஆயிட்டாரு. அவர் இனிமே அவரை பேக் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நடக்காத காரியம். இதுக்கு பதிலா அவர் வந்து உங்க சேனல்ல நான் பார்த்தேன், ஒரு பாதிரியார் சொல்லியிருந்தாரு, தம்பி விஜய் வந்து அண்ணாமலைக்கே சப்போர்ட் பண்ணலாமே, எல்லாம் நல்லா தானே செய்யறாருன்னு. அந்த பாதை சரியா இருந்திருக்குமோ அப்படின்னு படுது எனக்கு. ஆனா அதுக்காக நான் வந்து அவருடைய இண்டிவிஜுவல் ஆஸ்பிரேஷன்ஸ் நான் வந்து குத்தம் சொல்லல. எவரிபடி எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கத்தான் இருக்கும். என்ன அப்படின்னாக்க, ஆல்ரெடி வந்து இப்ப ஒரு சின்ன இதோட மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னாக்க, தமிழ் ஈழம் பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு. அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, செஞ்சிருக்காரு, உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, சில படத்துல எல்லாம் டயலாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, எல்லாம் ஓகே. எப்ப இவர் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணாரோ அப்பல இருந்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் வந்து இவரை தங்களுடைய தலைவரா பார்க்க ஆரம்பிச்சு மெசேஜ் போடுறாங்க. அது வந்து இந்திய இறையாண்மைக்கு, இவர் சொல்லியிருக்காருல அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டுன்னு, அதுல வந்து இவருக்கு பிரச்சனை. அதனால அது வந்து இவர் அவங்க தலைவரா பார்க்கும்போது எமோஷன்ஸ்ல மயங்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது. நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. இப்ப கூட நான் ஒரு நாளைக்கோ கூட ஏதோ ஒரு தேர்தல் நடத்த போறாங்க தமிழ்நாட்டு சென்னைல டி நகர்ல வந்து தமிழர்களுக்கு வந்து சுதந்திரம், ஈழத்தமிழர்களுக்கு சுதந்திரம் வேணுமா வேண்டாமான்னு இங்க எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்னல் மேட்டர் ஆஃப் அ கண்ட்ரி. அதை வந்து நம்ம பொது வழியில இன்னொரு நாடு வந்து ஒரு அங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எப்படி வந்து காலிஸ்தானை வந்து கனடா ஆதரிக்குதுன்னு சொல்லி நம்ம கோவப்படுறோமோ
அதே மாதிரி நாளைக்கு ஈழத்தமிழர்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ஏன் நம்ம மேல கோவப்படக்கூடாது? அந்த மாதிரிதான் இதை பார்க்கணும். வரட்டும், அவர் வந்து அரசியலுக்கு வந்து நல்லது செய்யறேங்கிறாரு. எல்லாமே கான்ட்ரடிக்டரியா இருக்கு ஸ்டேட்மெண்ட்டும் அறிவிப்புகளும். அதனால நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய பார்வையை நான் வச்சிருக்கேன். இது தவறா கூட ஆகலாம் முன் பின்னால. பொறுத்து இருந்து பார்த்து எப்படி டெவலப்மெண்ட்ஸ் வருதுங்கிறதுக்கு அப்புறமா ஃபர்தரா நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். கண்டிப்பா. இப்ப நீங்க உங்களுடைய எண்ணங்களை வந்துட்டு பிரதிபலிச்சிருக்கீங்க, பதிவு பண்ணிருக்கீங்க, ஏகப்பட்ட கேள்விகள் எழுதுன்றதை நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்துல எல்லாம் சொன்ன நீங்க வந்து அவர் வச்சிருக்க இந்த பொட்டை மறந்துட்டீங்களே. அவருடைய நார்மல் ப்ரொஃபைல்ல வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா, ரொம்ப என்ன சொல்றது, அத பத்தி சொல்லணும்னாக்கா ஆக்சுவலா என்ன தெரியுமாங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது அவருடைய போட்டோல வந்துட்டு பொட்டு வச்சிருக்காரு, குங்குமம் வச்சிருக்காரு. அத பத்தி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்னன்னாக்கா, இவரை வந்து இவர் அரசியலுக்கு வருவாரு வந்தாதான் அவருக்கு அதை செய்யலாம் இதை செய்யலாம். சினிமால காமிக்கிறது எல்லாமே நடைமுறையில வரவே வராது, எப்பயுமே வராது. அது வந்து சினிமா, அது பொழுதுபோக்கு. அதை வந்து நடைமுறையில பார்க்கவே முடியாது. மக்கள் பணி செய்வேன், மக்களுக்கு அது செய்வேன். நான் என்ன கேட்கிறேன்னாக்க, மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வீடு கட்டி தர போறீங்களா, இல்ல பேங்க்ல பணம் போட்ட போறீங்களா? இருங்க, நான் வரேன், அதுக்கு அந்த பொட்டுக்கு நான் வரேன். அது என்ன பணி, என்ன எஜுகேஷன் கொடுக்க போறீங்களா? எல்லாம் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கு, ஸ்கூல் வரப்போகுது. இப்ப வந்து என்ன, அதே மாதிரி இவரை ஒரு ஸ்டேஜ்ல என்ன செஞ்சாங்கன்னா, இவர் கிறிஸ்டியன் ஆனா உண்மையான பேரை போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரை ஏத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க, குத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு, ஆமாண்டா நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் விஜய்னு போட்டார் படத்துல. இப்ப அதே விஜய் வந்து தன்னோட அறிவிப்புல ஜோசப் எடுத்துட்டாரு. அப்பனா நீங்க என்ன எதிர்பார்க்க? ஜோசப் எடுத்துட்டு பொட்டு வேற வச்சுட்டு வந்திருக்காருன்னா, பெரும்பான்மை மக்களோட ஓட்டு உங்களுக்கு வேணுமா? முன்னாடி ஆமாண்டா நான் கிறிஸ்டியன் தான் தைரியமா சொன்னவர், இப்பயும் அதே தைரியத்தோட நான் ஜோசப் விஜயா இருந்தாலும் பொட்டு வச்சுக்கலனாலும் இந்து மக்களையும் அரவணைச்சு செல்வேன்ற மெசேஜ் அவர் கொடுத்திருக்கணுமா வேணாமா? இது இன்னொரு கான்ட்ரடிக்ஷன். நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்க கேட்டீங்க, இப்ப சொல்றேன். இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் இது. அவருக்கே புரியல, அவர் எங்க நிக்கிறாரு, எந்த நிலைப்பாடுல அவர் நிக்கிறாருன்ற அவருக்கே தெரியலன்னு தான் இந்த விஷயத்துல தோணுது எனக்கு. ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்க. இதுல நீங்க இன்னொரு பக்கம் யோசனை பண்ணி பாருங்க. அவர் வந்து காமராஜரை பின்பற்ற சொன்னாரு, அம்பேத்கரை பின்பற்ற சொன்னாரு சொன்னீங்க, பெரியாரை பின்பற்ற சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க, கரெக்டுங்களா? மேற்கோள் காட்டி பேசுனீங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு எதை ஆதரிக்கிறாரு, ஆல்ரெடி இருக்க வேண்டியது எல்லாம் பண்ணிட்டுதான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆள் இருக்காங்க, இவர் எதுக்குன்னு கேள்வி கேட்கிறீங்க. ரைட், நான் அந்த மாதிரி கேள்வி கேட்கல. நான் என்ன புதுசா எதை செய்ய போறாருன்னு தான் நான் கேட்கிறேன். சொல்ல போறேன், அத சொல்லலாமே. இல்ல அதான் ஒரு 10 கடை இருக்குன்னா, இல்ல ஒரு கடையில புதுசா வந்து ஒரு ஆட் வேல்யூவா ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா, அப்போ வந்து டேஸ்ட் அப்படி பார்க்க தானே செய்வாங்க. அத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். யாருக்கு வந்து இல்ல ஒரு நிமிஷம், யாருக்கு வந்து ஜனநாயகத்தின் மீதும் இந்திய அரசியல் சட்ட அமைப்பின் மீதும் நம்பிக்கை இருக்கோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் வேணா அரசியலுக்கு வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், பதவிக்கும் வரலாம். அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நான் ஏன் இவர் 11வது கடை ஆரம்பிக்கிறாருன்னு நான் கேட்கவே இல்லை. ஆனால் அவர் கொடுத்த அறிவிப்புல இருக்கிற கான்ட்ரடிக்ஷனை தான் நான் சொல்றேன். அவர் கொடுத்திருக்கிற அறிவிப்பு, அவருடைய அப்பியரன்ஸ், இப்ப வந்து பொட்டு வச்சுக்காமையும் விஜயனை போட்டு மக்களை கவர் பண்ணலாமேன்றா என்னுடைய கொஸ்டின். அடையாளங்களை எதுக்கு மறைக்கணும்னு தான் கேட்கிறேன் நான். அடையாளங்களை மறைக்கணும், எதுக்கு மறைக்கணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அடையாளங்களை எதுக்கு மறைச்சு, ஓட்டுக்காகவா அப்படின்னு கொஸ்டின் வருதா இல்லையா? அது இல்லாம ஐயா நான் நிஜமா நேர்மையா வரேன். இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா விபூதி போய்க்கிறாரு, பொட்டு வைக்கிறாரு, எல்லாம் வச்சுட்டு தான் வராரு. அதே சமயத்துல அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, வேலூர் இப்ராஹிம் இருக்கட்டும், இல்ல வேற யாராவது இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், கூட வராங்க. அப்பனா என்ன, மக்கள்ங்கிற நம்பிக்கை அவருக்கு எடுத்துட்டு இருக்காரு. ஜாதிக்காக அவர் வரல, மதத்துக்காக அவர் வரல, இந்த பர்டிகுலர் மதத்துக்காக அவர் வரேன்னு சொல்லல. அவர் தன்னுடைய அடையாளங்களை இல்ல, நான் என்ன கம்பாரிசன் என்ன சொல்றேன்னா, தன்னுடைய சுய மத அடையாளங்களை இழக்காமல் மக்கள் நம்பிக்கையை பெற்று வருகிறார் அல்லவா, அதுதான் முக்கியமா இங்க பார்க்க வேண்டியது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீ ஏன் உன்னுடைய ஜாதி மத அடையாளங்களை மறைச்சு அரசியல் செய்ய வர அப்படிங்கறத கொஸ்டின். ஓகே, முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து நடிகை விஜய் பற்றி, அவருடைய அரசியல் கட்சி பற்றியும் எப்படிப்பட்ட நம்ம கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னு இது மூலமா புரியுது. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போதைக்கு உங்களுடைய பதிவுகளை நீங்க சொல்லி, ஏன்னா எப்படி டெவலப் ஆகுதுன்னு நிச்சயமா நிறைய விஷயம் வரும் இன்னும்.
அவருடைய இதுலயே இன்னும் பல அறிக்கைகள் வரலாம். அதுல நல்லது இருந்தா நான் நிறைய பாராட்டியும் உங்ககிட்ட சொல்றேன். அதையும் நான் இல்லைன்னு சொல்லல. நல்லது இருந்தா அதையும் பாராட்டுவோம். ஓகே. இப்போ உங்களுடைய பதிவுகள சொல்லியிருக்கீங்க. பதிவு பண்ணிக்கீங்க உங்க கருத்துக்கள. தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்ற மாதிரி நெறைய ஃபாலோ அப்ஸ் இருக்கு. நெறைய அப்டேஷன்ஸ் இருக்கு. பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். 26 வரைக்கும் டைம் இருக்கு. வணக்கம்.